கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. என்னாச்சு பெரிய பொண்ணு, வார்த்தை வந்து முட்டிடுச்சா? வா வா உட்கார் வா. கதை பேசுறதுக்கு ஆள் இல்லாம போர் அடிச்சு நின்றது. சில விஷயத்தெல்லாம் கேட்கும்போது என் வயிறா எரியுது பெரிய பொண்ணு. வயிறு எரியுற மாதிரி அப்படின்னா நடந்துச்சு. எனக்கு கூட வயிறா எரியுது. உங்க 2 பேர் வயிறா எரியுதுன்னா அப்ப யாரும் நல்லா வாழறாங்கன்னு அர்த்தம். அப்படி யார் உங்க கண்ணத்துக்கு நல்லா வாழ்ந்துட்டாங்க? அதான் பங்கஜம். பங்கஜம் தெரியாது உனக்கு? நம்ம துணி இருக்கு நைட் ஒன்று போட்டு மார்னிங் நைட்டு. அது ஒரு தோட்டம் வாங்கிச்சுல? ஆமா வாங்கிச்சு. இப்போ என்னதுக்கா? அது கூட வரையும் கட்டான் தெரியா இருந்தது. அது என்ன உழுது ஏதோ மல்லிப்பூ செடி ஏதோ ஒன்று போட்டுச்சு. மல்லிப்பூ செடி போட்டதில்ல, அதுல தான் பார்க்கும் போது அப்படியே வயிறா எரியுது. இப்போ 2 பேரும் எரிக்க போறேன் பாரு. என்ன நடந்துச்சு மட்டும் சொல்லுங்க. அப்படியே கொத்து கொத்தா பூத்துருக்குது. ஒரு செடியிலேயே அப்படியே 5 கிலோ பூ இருக்கும் போல இருக்கு. அவங்க நல்லா உரம் போடுறாங்க, தண்ணி ஊத்துறாங்க, நல்லா பூக்குது. இதுல உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? அப்படியே கூடையா வாங்கி போறாங்க வந்து பூக்கடையில இருந்து சந்தையில இருந்துலாம் வந்து கூடையா வாங்கி போறாங்க. ஒரு கூடை மல்லியே எவ்வளோ ரேட்டு? பணமா கொட்டுது அதுகிட்ட. ஓ இது நல்ல கதையா இருக்குது. அது பணம் போட்டு வாங்கி நல்லா வாங்கி மல்லிப்பூ செடி வச்சு பூத்து அது விற்று காசாக்குது. உங்களுக்கு சாமர்த்தியம் தான் நீங்களும் வாங்குங்க, நீங்களும் அந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க. ஏன் மற்றவங்க செய்யறதை பார்த்து வயிறு எறிவீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு போற ஒரு கூடை மல்லிப்பூ பறிச்சுன்னு வரோம். நீ காசு கொடுத்தாலே அவங்களே தருவாங்களே, நீ போய் ஏன் பறிச்சுன்னு வர? எது காசு கொடுத்து வாங்கணுமா? காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. வா கூட எடு, போய் திருடுறதுனா பறிச்சுன்னு வரலாம். கட்டி வச்சு உதைக்க போறாங்க பாரு உங்களை. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்துக்கிறோம். பங்கஜம் பஸ்ல ஏறி சந்தைக்கு போயிடுது, வரத்துக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். வா அதுக்குள்ள எவ்வளோ திருட பிரச்சனை வந்து வித்து காசு ஆக்கலாம். நம்ம நீங்க திருடுறதுக்கு எண்ணெய் கூட்டு சேர்க்குறீங்களா? ஐயோ ஏப்பா, இவங்க திருடவே மாட்டாங்க, போய் சொல்லவே மாட்டாங்க. உங்க கூடலாம் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போய் சொல்ல தெரியாது திருட தெரியாதுன்னா இப்படி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சரி வாங்க போலாம். நடந்தா போனோம். நம்ம ஏன் நடந்து போனோம்? என் சைக்கிள் எடுத்துன்னு வர, நான் போய் கூட எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த மாதிரி ஊர் சொத்துல ஆட்டிய போறதா இருந்தா எப்படி மின்னல் வேகத்துல ஓட்டுறாங்க பத்தியா 2 பேரும். வா பெரிய பொண்ணு, சைக்கிள் எடுத்து வந்துட்டேன், போலாமா? இரு ராணி கூட எடுத்துன்னு போயிருக்கா. கூட எடுத்துன்னு வந்தோன்னே போயிடலாம். 3 பேர் போலாம். அந்த சைக்கிள்ல தாங்குமா? அதெல்லாம் நல்லா தாங்கும். கூட ரெடி, வாங்க கிளம்பலாம். வண்டி கிளம்பிச்சு, டைட்டா பிடிச்சிக்குங்க. சரியா பாத்தீங்களா? பகஞ்சக்கா ஊருக்கு தானே போயிருக்கு. ஆமா ஊருக்கு தான் போயிருக்கு. பெரிய பொண்ணு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் பார்த்தோம். இங்க தான் பஸ் ஏறி போனாங்க. சரி அப்ப நிம்மதியா போயிட்டு பூக்கிடலாம். பூக்கிலலாம் இல்ல, ஆட்டிய போடலாம். ஏ மல்லிப்பூ வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து தேடுதே, நீ சீக்கிரம் போ பெரிய பொண்ணு பூ பறிக்க. எம்மாடியோ எவ்வளோக்குள்ள மல்லிப்பூ. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் போல இருக்கு. எனக்கு கூட வயிறா எரியுதுப்பா. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் பாரு. சரி பேசி நிக்காதீங்க, மட என்ன பூ பறிங்க. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யா சொல்லு சொல்லு. பங்கஜக்கா வரட்டா கேட்டு சொல்றேன். ஆட்டோ பண்ண மாட்டேன். எதை பறிக்க எதை விட ஒண்ணுமே தெரியல. பூவா பூத்திருக்கு, முட்டா இருக்கு. பூவா பறிச்சா இன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கலாம், முட்டா பறிச்சா நாளைக்கு வியாபாரம் பண்ணிக்கலாம். எப்படி 2 சேர்த்தே பறிச்சிடலாம். இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா எடுத்து போயிட்டேன். அடுத்த தடவை வரும்போது எடுத்துட்டு வந்துடலாம் 3 கூடையா. ஆட்டோ ஃபர்ஸ்ட் இது முதல்ல எடுத்து போகலாம் வீட்டுக்கு. என்னது வீட்டுக்கு எடுத்து சொல்றியா? வீட்டுக்கு எடுத்து போய் மாடிக்கு சொல்றியா? போற வழி விட்டுட்டு போயிடலாம். யாரும் வர மாதிரி இருக்கு. யாருன்னு பாருங்க. யாரும் இல்ல, ஏந்து. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். பக்கத்து தான் வந்துச்சானே. நீ தானே 3 கூட எடுத்து வரப்ப சொன்ன. அவளை பயம் இருக்கால 3 கூட எடுத்து வந்து பறிச்சு போறேன். சரி வாங்க, நேரத்தை விட்டு மாதிரி கிளம்பலாம். என்ன வாசனையா இருக்கு. மல்லி மல்லி மல்லி. இங்கேயே உட்காந்து நான் வித்துட்டு பக்கத்துல காசு கொடுக்கலாம், வாங்கி வந்து சேரு. முடியும் நான் இல்லை, நான் கிளம்புறப்பா. நீ எப்படியா வர மாதிரி இருக்கியா இல்ல இங்கே தான் இருப்பியா? நானும் கிளம்பிட்டேன். நம்ம வீட்டில் செடி வச்சா மட்டும் இந்த மாதிரி பூக்க மாட்டேது. தோட்டத்தில் மட்டும் நல்லா சூப்பராக பூக்குது. இவங்களாம் என்ன உரம் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆமா நம்ம வீட்டில் இருக்க செடிக்கு போது தண்ணியே ஊற்ற மாட்டோம். நம்ம எங்கேருந்து உரம் வைக்கிறது? சைக்கிள் எங்க? ஓடி வர அவசரத்தில் சைக்கிள் விட்டுட்டு வந்துட்டுமே. இப்போ என்ன பண்ணுறது? அந்த கடையில் போட்டால் கூட 2 பேச்சு பழம் கூட தர மாட்டாங்க. அது அங்கே இருக்கட்டும், யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறமா பெற்றுக்கோ. அது ஏன் சைக்கிள் தானே, ஏன் சொல்ல மாட்டேன் நீ? 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்காதீங்க. அப்புறம் போய் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பூவை வித்துட்டு அப்புறம் போய் எடுத்துட்டு வரலாம். அது வரைக்கும் சைக்கிள் பத்திரமா இருக்கணும். அதெல்லாம் நீ எங்கே விட்டு வந்து அங்கேயே பத்திரமா இருக்கும். யாரும் தொட மாட்டாங்க. அதை மல்லிப்பூக்கு ஆசைப்பட்டு ஏன் சைக்கிள் விட்டுட்டு வந்துட்டுனேன். இந்த மல்லிப்பூ கூடையோட உன்னை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது ராணி. அப்புறம் பொறுமையாக சிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த பூவை வைக்கலாம். பங்கஜக்கா வந்திருந்தா நம்ம கதை முடிஞ்சுது. நீ சொல்றதும் சரிதான். நாங்கள் 2 பேரும் கூட ஓடி போயிடுவோம். ஆனால் நீ தான் தொக்க மாட்டுவேன். ஏமா முதல்ல இந்த கூட இறக்கி நான் கீழே வைக்கிறேன். மல்லி மல்லி மல்லி, சுவையான மல்லி, சூப்பரான மல்லி. என்ன லூசு, சுவையான மல்லியா? சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குமா இது? ஐயோ கொஞ்ச நேரத்தில் எனக்கே கிறுக்கு பிடிச்சிச்சு. சாப்பிடக்கூடிய மல்லி இல்லை இது. சூப்பரான மல்லி, வாசனையான மல்லி.
அப்படிதான் நல்லா சத்தமாக கூவு. பெரிய பொண்ணு உன் பின்னாடி ஒரு பாட்டி வர்றாங்க, அவங்க கிட்ட கேளு, அவங்க வாங்கி பசல் மல்லிப்பூ. சரி சரி. பாட்டி மல்லிப்பூ வாங்கிக்கோங்க. மல்லி மல்லி மல்லி, சூப்பரான மல்லி. கோவிலுக்கு தானே போறேன், எவ்வளவு மல்லிப்பூ? கட்டாம தான் வச்சிருக்கீங்களா, கட்டினது இல்லையா? எங்களுக்கு கட்ட தெரியாது, அதான் அப்படியே வச்சு வித்துன்னு இருக்கோம். ஏதாவது பூ வைக்கிறவங்களுக்கு பூ கட்ட தெரியாதா? அப்படியே சொன்னேன். அப்படி இல்லை டைம் ஆகும் கட்டுறதுக்குள்ளே பூ பூத்துரும், அப்படியே முட்டை வித்துடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வந்து விற்கிறோம். ஆமா ஆமா. சரி, ஒரு 20 ரூபாய்க்கு கொடுங்க. கவர் எதுவும் இல்லையா நம்ம கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு? அவசரத்தை எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டுமே. கூடையில வாழை வச்சிருக்கேன், அதுலயே மடிச்சு குத்தலாம். பெரிய பொண்ணு இதை வாங்கி கூட உங்ககிட்ட. கொடு. இந்தாங்க பாட்டி. கொடு. ஊருக்குள்ள எங்கள் கடையை பற்றி நல்ல பெருமையாக சொல்லுங்க. எல்லாரையும் வந்து வாங்கி போக சொல்லுங்க பூவை. என்ன ஒரு பதிலும் சொல்லாமல் போகிறாங்க. மல்லிப்பூ எவ்வளவு? உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும்? 20, 30, 40, 50, 100. உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும்? எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தர ரெடியாக இருக்கோம். அம்மா 2 பேர் தலையில வைக்கிற மாதிரி கொடுங்க போதும். அப்புறம் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபோனில் காசு அனுப்புற வசதி வச்சிருக்கீங்களா? இருக்கு அனுப்பிச்சுடுங்க. இந்தாங்க பூ. ஏங்க நான் சொல்ற நம்பருக்கு ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு கொடுங்க. நம்பர் சொல்லுங்கம்மா. 900. இதாங்க நம்பர். அனுப்பிட்டீங்களாங்க? காசு வந்துடுச்சு. சரி வரேன். உங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாணம் ஆர்டர் இருந்தால் கூட கொடுங்க, பூக்கு உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் குறைஞ்ச விலையில். என் பொண்ணுக்கு இப்போதான் 2 வயசு ஆகுது. அவன் இன்னும் பெருசாகிறதுக்குள்ள சொல்கிறேன், பெருசான பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு. இது உனக்கு தேவைதான் பெரிய பொண்ணு. அப்போ சொல்லி அனுப்புங்க, அப்போ சப்ளை பண்ணுறோம். உங்கள் வீட்டு காது குத்து, வீடு கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள், அதுக்கும் நல்லா நாங்கள் பூ சப்ளை பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பகஞ்சாக்காவை நினச்சி பாரு. பங்கஜாக்க தோட்டம் இல்லைன்னா என்ன, பக்கத்தில் எத்தனை பேர் தோட்டம் இருக்குது, அதில் பறிச்சு கொடுக்க வேண்டியதுதான். மாட்டினா அவ்வளோதான். அதை அப்போ பார்த்துக்கலாம். துணிஞ்சிட்டோன்னா எப்படின்னு வாங்கக்கூடாது. அடிக்கும்போது சட்டை கீந்துச்சுன்னா அப்போ பின் வாங்கி தான் ஆகணும். நம்மளா இதெல்லாம் ஒன்று பண்ணி முன்னேறலாம் பார்த்தா இவங்க 2 பேர் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக முன்னேற முடியாது போல இருக்கு. எறும்பு மாடு மாதிரி இருந்ததுன்னா எதுக்கு குழந்தை மாதிரி அழுதுனுக்க? இன்னைக்கு நம்மள கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. அடமழை வெளுத்து வாங்க போகுது. என்ன லூசு மாதிரி வளர்ந்துருக்கா? நான் பேசுறது கேட்டால் உங்களுக்கு லூசு மாதிரி தான் இருக்கும். பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க யார் வருதுன்னு. அப்படி யார் வராங்க? பெரிய பொண்ணு இப்போ என்ன பண்ணுறது? அப்படி அமைதியாக கம்முன்னு நில்லுங்க. நம்ம ஊரில் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அப்படியே கட்டிக்கிறாங்க, அதான் ஒரே மாதிரி இருக்கு. இங்கே ஓடி ஒளியறதுக்கு கூட இடம் இல்லை, நல்லா தொக்க மாட்டியிருக்கோம். அங்கே மரத்தடியில் யாருன்னு பாருக்க பங்கஜா. பெரிய பொண்ணு கீதா ராணி எல்லாம் நின்றுக்காங்க. என்ன பண்ணுறாங்க தெரியல. நம்ம எங்கே போயிட்டு வரோன்னு கேட்டால் சொல்லாதீங்க, நகை கடைக்கு போயிட்டு வரோன்னு. சும்மா ஏதோ வேறு ஏதோ கடை சொல்லுங்க. வேறு எந்த கடையை சொல்கிறது? கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சொல்லிடலாண்ணா. நகை வாங்க போகணும்னு சொல்லாதீங்க. ஏற்கனவே ஊரே என்னை பார்த்து பொறாமப்பட்டுனுக்கு. பூ விற்றே நிறைய காசு சேர்த்து வச்சுக்கிறேன், நகை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட சொல்லாதீங்க நான் நகை தான் வாங்கிறதுக்கு போகணுன்னு. நம்ம பசங்க அந்த மாதிரிலாம் பொறாமப்பட மாட்டாங்க. அவங்க நீ தப்பாக நினச்சிருக்க. நீ சொல்கிறது சரிதான், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக கோயிலுக்கு போயிட்டு சொல்லுங்க. சரி அப்படியே சொல்கிறேன். வைக்கிறேன் வந்தது. பெரிய பொண்ணு இங்கே என்ன பண்ணுறீங்க? வாங்கக்கா வாங்க வாங்க. பூ வியாபாரம் பண்ணுறக்கா. பரவாயில்லையே, சும்மா ஊர் உள்ள சுற்றி நின்றீங்க, இப்போ பொறுப்பாக பூலாம் வியாபாரம் பண்ணுறீங்களா? ஆமாக்கா, சும்மா சுற்றுறதுனால நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்குதா? நமக்கு எதனா வேணா வாங்க முடியுதா? அதான் ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஊரில் ஒரு சந்தையில் போயிட்டு பூ கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனால் வேலை ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. சரி வந்துட்டுமே சொல்லிட்டு வாங்கி வந்து வச்சு விற்றுனுக்கோம். நீங்கள் பூ வியாபாரம் பண்ண போகிறேன்னு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நானே என் தோட்டத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்துருப்பேன். இனிமேல் என் தோட்டத்திலே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கம்மியாக நான் தரேன், தினமும் வந்து வாங்கிக்கோங்க. சரிக்கா பெரிய பொண்ணு, நம்ம தினமும் இனிமேல் அவங்க தோட்டத்தில் வாங்கிக்கலாம்னா? சரி ரொம்ப சரி. போய் கஷ்டப்பட்டு போய் வாங்கினதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம அக்காவே தராங்க விலை கம்மியாக இங்கே வாங்கிக்கலாம். என்ன கீதா பேய் அந்த மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வெயில் அதை ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கு. சரி டைம் ஆச்சு, போய் பூ பறிச்சு வர சந்தைக்கு வர அனுப்பிச்சு விடணும். கோமதி பார்ப்பலாம். சரிம்மா வரேன். என் மடியோ இப்போதான் உயிரே வந்தது. இப்போ